இன்னைக்கு மதியத்துக்கு கருப்பனுக்கு ஓரியோவுக்கு வீட்டில் உள்ள பசங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டி குழம்புங்க. மட்டி குழம்புனா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆற்றுல பிடிக்கிற மட்டி இது. அதுவும் இந்த லாஞ்செலாம் போகாதப்ப ஸ்ட்ரைக் அப்போ தான் இந்த மட்டி நிறைய வரும். ஆற்றுல போய் நம்ம ஊரில் இருக்கவங்கலாம் பிடிச்சி வீட்டில் சாப்பிடுவாங்க. அது மாதிரி இதே வியாபாரமாக எடுத்துக்கிட்டாங்க. எப்படின்னா இந்த மட்டி பிடிக்க தெரியாதவங்களுக்கு, அப்புறம் ஆற்றுல இறங்கி பிடிச்சி பயமாக இருக்கும்ல, ஆறை பார்த்தாலே சிலவங்க பயமாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி சேரும் அப்படியே தான் இருக்கும். அதாவது மீன் வருமா இல்லை பாம்புலாம் வருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கவங்க போய் பிடிக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்காகவே பிடிச்சி எடுத்துட்டு கொடுப்பாங்க, விற்பாங்க. விற்கும் போது வாங்குறோம். இந்த மட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். இதை வேக போட்டு எடுக்கலாம், இதை பச்சையாகவும் எடுக்கலாம். ஆனால் வேக போடுறதை விட பச்சையாக எடுக்கிற மட்டி தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு மட்டி கறி வாங்கியிருக்கேங்க. செம்ம டேஸ்டாக இருக்குங்க. மட்டி குழம்பு அவரைக்காய் போட்டு மட்டி கூட சேர்த்து அப்படியே பரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லா காய்கறியிலுமே இது சேர்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இனிப்பாக அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா குழம்பு வச்சுட்டு மட்டியை வெங்காயம் தக்காளி போட்டு பெரட்டிட்டு மரவள்ளி கிழங்கு வாங்கியிருக்கேன். அது மாதிரி அதுவும் மட்டியோட சேர்த்து பெரட்டி ரசம் வச்சு சூப்பராக சுட சுட ஒரு அருமையான ஒரு மதிய சாப்பாடை சாப்பிட போகிறோம். கருப்பனுக்கும் ஓரியோவுக்கும் மட்டி கொடுத்துருக்கங்க. நல்லா சாப்பிட்டாங்க. மட்டினா ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்கும் பசங்களுக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப விருப்பம். அதை நல்லா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ரொம்ப குழ குழந்தான் இருக்கும், ஆனால் மண்ணெல்லாம் இருக்காதுங்க. பச்சையாக எடுத்தாலும் மண் இருக்காது, சிப்பி அந்த ஓடுலாம் எதுவுமே இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதாங்க. மரவள்ளி கிழங்கு பெரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூண்டு தட்டி போட்டு மரவள்ளிக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளி அதை மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு சில நேரத்தில் வெங்காயம் போடலாம், பச்சை மிளகாய் போடலாம். நான் அது மாதிரி எதுவுமே இன்னைக்கு சேர்க்கல. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிட்டேன். எப்படின்னா வெறும் மரவள்ளிக்கிழங்க போட்டு மட்டி அது கூட சேர்த்து கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. வெறும் மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக, அதாவது இந்த கிழங்கு வேகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப ஈஸியான வேலை இது. சாயந்தரத்துக்கு டீ கூட கூட சாப்பிடலாம். நம்ம சாதாரணமாக மரவள்ளி கிழங்கு மஞ்சள் போட்டு அவிச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அது ஒரு டேஸ்டா இருக்கும். ஆனால் மட்டி கலந்து இப்படி சாப்பிட்டா இது ஒரு டேஸ்டா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்குங்க. உண்மையிலேயே யார் யாருக்கு மட்டிக்கறி பிடிக்குன்னு சொல்லுங்க. எங்க ஊர்க்காரவங்களுக்கு இதை சொன்னாலே போதும், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமா இருக்கும். நாங்க இன்னைக்கு இதை ஆனால் வீட்டில் தலைவர் என்ன சொல்றாருன்னா 500 ரூபாய்க்கு மட்டி எதுக்கு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆனால் நல்லா ருசியாக சாப்பிட்டாங்கல்ல, அதுவே போதும்னு சொல்லி எல்லாருமே அசமடக்கி அனுப்பியாச்சு. அவர் பேசிக்கிட்டே இருப்பாருங்க. ஓரியோ பாருங்க எங்க இருக்கான்னு வெளியில விளையாடுறா. கருப்பனை பாருங்க உள்ள படுத்து தூங்குறாரு. அவர் ஜாலியா படுத்து தூங்குறாரு. இப்ப மரவள்ளி கிழங்கு வேலை முடிஞ்சிருச்சு. கடைசியா கருவேப்பிலை லைட்டா தூவி விட்டு அடுப்பை நிறுத்திட வேண்டியதான். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கை இறக்கி எடுத்து வச்சிருவோம். இது வெறுமாயிலே எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஒன்றும் தொட்டுக்கிறதுக்கெல்லாம் இந்த கிழங்கு செய்யலைங்க. இப்போ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே ஆளுக்கு ஒரு கிழங்கு எடுத்து இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நம்ம வாயில ஊட்டி விட்டாலே போதும். அதுங்களே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இப்போ மட்டி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறி எடுத்திருக்கேன். சூப்பரா அருமையா கத்திரிக்காய் போட்டிருக்கேன். முருங்கைக்காய் கடைசியா போடலான்னு இருக்கேன். இப்போ முள்ளங்கி, நமக்கு என்ன காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். இருக்க காய் அனைத்தையுமே போட்டு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம எப்பவும் வைக்கிற குருமா குழம்பு வைப்போம் இல்லையா, தேங்காய் அரைச்சி, அதே குருமா குழம்பு தாங்க. எல்லா காய்கறியும் போட்டு இந்த தூள் ஐட்டத்தெல்லாம் போட்டு நல்லா கலக்கி இப்போ உப்பு இருக்கான்னு பார்க்கணுங்க. லைட்டாக உப்பு போடணும். சில நேரத்தில் மட்டியில் உப்பு கறிக்கும், அதுக்காக லைட்டாக உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு பச்சை மட்டி அள்ளி அந்த குழம்போட சேர்த்து இதையும் நல்லா 4 கலக்கிட்டு அடுப்பில் தூக்கி வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுட்டு இருக்கணும். அப்புறம் முருங்கைக்காயை போடணும், இல்லை முன்னாடியும் போட்டலாம். நான் இப்போ முருங்கைக்காவை வெட்டுறதுக்கு கொஞ்சம் மறந்துட்டேன். வெட்டி எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன். இப்போ அடுப்பில் வச்ச பிறகு முருங்கைக்காயை போட்டுக்கலாங்க. சூப்பராக இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயை போட்டு விட்டுருவோம். எல்லா முருங்கைக்காயுமே இந்த குழம்புக்கு முருங்கைக்காய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் முள்ளங்கி டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா காயும் நல்லா தான் இருக்கும், ஆனால் இது முக்கியமாக போட்டாகணும். இப்போ இது எல்லாத்தையுமே மட்டியை போட்டு 4 கலக்கி விட்டுடலாம். நல்லா கலக்கியாச்சு பாருங்க. அடுப்பை பற்ற வச்சு அப்படியே நல்லா கொதிய விட வேண்டியதான். காய் வேவுற வரைக்கும் விட வேண்டியதான். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், கொஞ்சம் சுண்ட சூப்பராக இருக்கும். இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மட்டி குழம்பு பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும், பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரசமும் மரவள்ளி கிழங்கும் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த ரசம் எப்பயுமே நான் கடைசியாக தாளிச்சு அப்புறமா தாங்க அதை இறக்குவேன் அடுப்பில் வச்சு. இப்போ மட்டி பெரட்டிக்கலாமா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், பூண்டு தட்டி போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம்.
தக்காளி போட தேவையில்லைங்க. மட்டி பெரட்டும் போது நான் வெங்காயம் போட்டுட்டேன். குழம்புக்கு வெட்டின தக்காளி பழம் இருந்துச்சு, லாஸ்டா போட்டுட்டேன். அதை என்ன பண்றது தெரியல, நான் அதனால இதை போட்டேன். ஆனா வெங்காயத்துக்கு மட்டுமே போட்டு இந்த மட்டி கிரேவி செய்யுங்க. ரசம் கொதிச்சிடுச்சு. கொத்தமல்லி தலையை அப்படியே தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இறக்கி எட்ட வச்சுட்டு தான் கொத்தமல்லி தலையை போடணும். அப்பதான் அந்த பச்சையா இருக்கும். இல்லைன்னா அப்படியே அது எப்படின்னா அப்படியே இதாயிடும், வெந்துடும். அதனால நல்லா இருக்காது. இப்போ இறக்கி வச்சாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா குழம்புக்கு வெட்டின தக்காளி பழம் இருந்துச்சு, அதையும் சேர்த்துட்டேங்க மட்டி கிரேவிக்கு. ஆனா முக்கியமா வெங்காயம் மட்டுமே போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கிண்டி விடுவோம். அப்படியே பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கா. வாசனை செம்மையா தூக்கலா இருக்குதா. மட்டி பெரட்டுறதுக்கு இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா அப்படியே வதங்கி வந்துருச்சு. இப்போ குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் கூட கொஞ்சம் சோம்பு வச்சு அரைச்சி ஊற்றலாம். நான் அப்படிதான் அரைச்சி ஊற்றிருக்கேன். அரைச்சி ஊற்றி 2 கலக்கு கலக்கிடலாம். கடைசியாக தாளிச்சிக்கலாம். கரம் மசாலா தூள் போட்டு தாளிக்கலாம். அந்த மாதிரி பட்டை லவங்கம் இருக்குல்ல, அதுவும் தாளிக்கலாம். வடவும் போட்டும் தாளிக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் வடவும் தான் போட்டு மட்டி குழம்பு தாளிச்சிருக்கேன். ஆனால் முக்கியமாக கரம் மசாலா இல்லைன்னா பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ முடிஞ்சிருச்சு பாருங்க. நல்லா ஒரு 4 கலக்கு கலக்கி விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், போக போக சரியாயிடும். அடுப்பு கொஞ்சம் வேகமாக வச்சு சுண்ட வச்சோம்னா நல்லாயிடும். இப்போ நம்ம கிரேவி பண்ண இல்லையா, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கடைசியாக இருக்க மட்டியை அப்படியே அதோட சேர்த்து எப்பவும் செய்கிற வெறும் மிளகாத்தூள் ஈஸியாக செஞ்சு முடிச்சாதான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வெறும் மிளகாத்தூளை போட்டு நல்லா ஒரு 4 கலக்கு கலக்கி விட்டுடலாம். பாருங்க, 4 கலக்கு கலக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. தண்ணி இதுக்கு ஊற்ற தேவையில்லை. ஏன்னா அந்த மட்டிலேயே தண்ணி இருக்கும், அதனால தண்ணி ஊற்ற வேணாம். கடைசியாக கருவேப்பிலை கழுவி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம், நல்லா வேகட்டும். நல்லா சூப்பராக வாசனையாக வந்துடுச்சு பாருங்க. சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் சாம்பார் ரசத்துக்கு தான் செம்மையாக இருக்கும். மட்டி குழம்பு சப்பாத்திக்கு பூரிக்கு இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும். குழம்பு சாப்பாட்டை விட சொல்கிறேன். இப்போ கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வடவம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா அப்படியே நல்லா பொரிய விடுவோம். நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்க. இப்போ இது அப்படியே குழம்புல தூக்கி ஊற்றிட வேண்டியதான். குழம்ப தாளிச்சாச்சு. நல்லா இருக்கா, சூப்பராக வந்துடுச்சு பாருங்க மட்டி குழம்பு. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. கருப்பனும் ஓரியாவும் ரெண்டு பேருமே பக்கத்தில் உட்காந்துட்டே இருக்காங்க. என்ன செய்கிறாங்க, மட்டியே எனக்கு தரமாட்டீங்கன்ற மாதிரி கருப்பன் கேட்குறான். அவனுக்கு நிறைய கொடுக்கூடாது, வயிற்ற கலக்கி விட்டுடும் சில டைமில். இந்த மட்டி ரொம்ப சூடு சொல்லுவாங்க. அப்புறம் மஞ்சக்கம்மலைக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. அதாவது தண்ணி, அந்த மட்டி வேக போட்ட தண்ணியை குடிக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அது என்ன எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் எங்கள் ஊரில் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாதி காலியாக போயிடுச்சு பாருங்க. அந்த மரவள்ளி கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுண்டிடுச்சு. அடுப்பை நிறுத்திட வேண்டியதாங்க, முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் பசி எடுத்துருச்சு. இப்போ எல்லா வேலையும் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு வரவு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசி வாங்கியிருக்காங்க. வெயிலில் ஒன்றும் முடியலங்க, அதனால ஏசி ஒன்று வாங்கியிருக்கேன். ஏற்கனவே 2 ஏசி இருந்து வீணா போயிடுச்சு. சரி, இந்த வெயில் காலத்தை எப்படியாவது ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சேன், முடியலங்க. அதனால கருப்பனுக்குமே பாருங்க, அதனால இதுங்களுக்குமே இறைப்பு அதிகமா இருக்கா. சரி, வெயில் காலத்துல அப்பா இனிமே ஜாலிதான் கருப்பனுக்கு ஓரியாவுக்கும். ஏன் பட்டு ஏசியில படுப்பீங்களா? ஏசியில படுத்து தூங்குவீங்களாடி தங்குங்களா? தூங்குவாங்களாம். சரி சரி, எல்லாம் போங்க. நாளைக்கு போட்டு விடுவாங்க. என்னப்பா, வா உள்ள வா. அம்மா வெளியே இருக்கலாம். ஏசி வந்துருச்சுன்னு அம்மாட்ட போய் சொல்றியா? சொல்றியா அம்மாட்ட? தங்கம், ஏன்டா அதை சுத்தி வர? அது என்னன்னு தெரியலையா உனக்கு? ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜு கிட்ட போய் உட்காருவல்ல, ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜை திறந்தாலே போதுங்க, ஓடி போய் உட்காந்துப்பாங்க. பக்கத்துலயே அந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்துலயே உட்காந்துப்பான். அதுதான்டா இது. நல்ல